அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை நாம் தொடராக அறிந்து வருகிறோம். தற்பொழுது வந்திருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை பார்க்கலாம். யாசின் திருவாரூர்ல இருந்து கேட்குறாங்க, ஒற்றுமையாக தௌஹீத் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய ஜமாத்தில் இயக்க ரீதியாக மக்களை பிரித்து தனி பள்ளி உருவாக்கி கொண்டு செல்வது குறித்து மார்க்க அடிப்படையில் பதிலளிக்கவும். அந்த மாதிரியான பள்ளியில் தொழலாமா, பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக இவ்வாறு செய்வது பெருமையில் சேருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பள்ளிகளை உருவாக்குறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தேவையின் அடிப்படையில் இருக்கணும். கருத்து முரண்பாடு அப்படின்ற அடிப்படையில் அல்லது வெறுமனே நீயா நானா அப்படிங்கிற அந்த ஈகோக்களின் அடிப்படையில் உண்டாக்குறதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுலேயும் என்னால் முடியும், நான் செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரியான உணர்வுலாம் வந்துருச்சு அப்படின்னா அது உள்ளம் சம்மந்தப்பட்டது. மற்றவங்க தீர்மானிக்க முடியாது. யார் அதை செய்கிறாங்களோ அவங்களுக்கும் அல்லாவுக்கும் சம்மந்தப்பட்டது. அவங்க அந்த உணர்வில் இருக்கிறாங்களாங்கிறத நாம் அந்த எண்ணத்தில் தான் செஞ்சாருன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கல்வ அறிஞ்சவன் ரப்புல் ஆலமீன். அதனால ரப்பு அதை தீர்மானிப்பான். அந்த உணர்வும் அந்த சிந்தனையும் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி நற்பணிகளை செய்யக்கூடாது. நல்ல பணி தான், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது ஒரு பெரிய தீமையாக மாறி போயிடும். நீ எதுக்கு கெட்டின, பேருக்கு கெட்டின, பெருமைக்கு கெட்டின, ஊர் மக்கள் உன்ட்ட நீ பள்ளியாசை கட்டின பெரிய ஆளுன்னு சொல்லணுன்ற காண்டி கட்டின அப்படின்னு முகத்துல நாளைக்கு எல்லாம் கசக்கி எரிஞ்சிருவான். அந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம தேவையின் அடிப்படையில, நன்மையின் அடிப்படையில ஒரு பள்ளியை உண்டாக்குறதுனால் கிடைக்கிற நன்மைகளை உணர்ந்து அல்லாஹ் மறுமையில நமக்கு ஒரு பெரிய நன்மையை தருவான். அங்க ஒரு சோனத்துல மாளிகையை கட்டி தருவான். அந்த மார்க்கம் சொல்லி இருக்கிற அந்த நன்மைகளை எல்லாம் எதிர்பார்த்து செஞ்சாங்கன்னா உண்மையா அது ஒரு பெரிய நல்ல காரியம். வேற முகஸ்துதிக்காக, உலக ஆதாய நோக்கங்களுக்காக, சின்ன சின்ன கருத்து முரண்களுக்காக எல்லாம் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுப்பது ஏற்புடையதில்லை. ஒன்று. ரெண்டாவது, இயக்க ரீதி எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், இயக்க ரீதியாக பிரிக்கிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க. இயக்க ரீதியாக பிரிவினைகள் உண்டாகிறதுங்கிறது அது ஒன்றும் பிழை குற்றம்லாம் சொல்ல முடியாது. இயக்கம் பல இயக்கங்களாக பிரிந்து கொண்டே போகிறதுங்கிறது அதை நாம் பொதுவாகவே எல்லாருமே அதை ஒரு கெட்டதாக, தப்பாக பார்க்குறோம். அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயக்கம் பல இயக்கங்கள் உண்டாகிறது சமூகத்துக்கு நல்லது தான். அவரவருடைய தரப்பில் தனக்கு இயன்றதை ஒரு 10 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இடையில சேர்ந்து செயல்பட முடியலை. அதனால சரி, நீங்களும் தனியாக செய்யுங்க, நான் தனியாக செய்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் 2 பணிகளை அவங்கவுங்க போட்டி போட்டுக்கிட்டு ஒரு நற்காரியத்தை செஞ்சாங்கன்னா சமுதாயத்துக்கு நன்மை தானே. அந்த மாதிரி போட்டியே நம்ம வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்கே நம்ம வெறுக்க வேண்டிய சூழல் வருதுன்னு கேட்டால், இந்த மாதிரி 2 பேர் தனித்தனியாக ஒரு காரியத்தை செயல்படுத்துவோம்னு முடிவெடுத்த பிறகு நான் தான் பரிசுத்தம், அவங்கெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்ற எண்ணத்தை உண்டாக்கிக்கிட்டு அதுக்காக வேண்டி தன்னை உயர்வாக காட்டுவதற்கு, மற்றவங்களை தாழ்த்தி காட்டுவதற்காக அவங்க மேல குறைகளை, குற்றங்களை, அவதூறுகளை பொதுவெளியில பேசிக்கொண்டு, அசிங்கப்படுத்தி கொண்டு, குறை பேசிக்கொண்டு அதுலதான் சிக்கல்கள் உண்டாகிறது. புதிய புதிய இயக்கங்களோ அங்கங்க பிரிவுகளோ அது மார்க் அடிப்படையில் அது குற்றம் இல்லை. அது நிறைய உண்டாகலாம். அதன் வழியாக சமூகத்துக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஒரு அமைப்பு இருந்தா இப்ப நம்ம இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கிறோம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிற அளவுக்கு இயக்கங்கள் இருக்குதானா? அப்படியெல்லாம் இல்லை. இயக்கங்களுடைய எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கிறது. நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் நிறைய இருக்குன்றது. இந்த நிறைய இருக்கிறது நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டா, கல்வி தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா, அரசியல் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா, மார்க்க ரீதியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற தேவைகள்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா, ஆரோக்கியத்தை பற்றி சமுதாயத்தை முன்னெடுத்து வழிநடத்தக்கூடிய தேவைகள், இது எல்லாத்துக்குமே தேவைகள் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒன்று ஒரு சின்ன வட்டத்தில் தான் இருக்கிறாங்க. மொத்த சமூகத்தையும் உள்ளடக்கிற அளவுக்கு, பிரதிநிதித்துவப்படுத்துற அளவுக்கு எல்லாரும் போய் மார்க்கம்னா அவங்கள்ட்ட தான், அரசியல்னா இவங்க தான், கல்விதான் இவங்க, எல்லாரையும் உள்ளடக்கிய மாதிரி சூழல்லாம் இல்லை. அப்ப அந்தந்த பகுதி வாரியா மக்கள் அப்படியான ஒரு எண்ணத்துல, நல்ல நோக்கத்துல நம்ம பகுதி மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். அங்கெல்லாம் பேசப்படுது, வேற வேற ஊர்கள்ல அந்த செயல்பாடுகள்லாம் இருக்குது. என்னதான் சமூக வலைதளங்கள் வந்தாலும், இணையதளம் வந்தாலும், இன்னும் நம்ம பகுதியில் இது சம்பந்தமா விழிப்புணர்வு இல்லை என்பதற்காக வேண்டி அவங்க அந்த பகுதி மக்களுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி உன்னை கட்டமைச்சு அதுக்காக வேண்டி ஒரு காரியத்தை செயல்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா ஓகே தான். ஆனா சிக்கல் எங்க வருது, மன வருத்தங்களும் பிரச்சனைகள் எங்க வருதுன்னு கேட்டா, இந்த இயக்கம் அது ஒரு நல்ல நோக்கத்தை உண்டாக்கி அதுல செயல்படுறதை தாண்டி தங்களை புனிதமானவர்களாக காட்டிக்கொள்வதற்காக பிறர் மீது புழுதி வாரி தூற்றுகிற வேலையை செய்யும் பொழுதுதான் அப்பதான் சிக்கல் வருகிறது. அந்த மாதிரி காரியங்களை விட்டு விலகிக்கிட்டு ஒரு நற்பணிகளை முன்னெடுத்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அதற்குரிய நற்கூலிய அல்லாஹ்விடத்துல அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இல்லைன்னு சொன்னா அவங்க சமூகத்தை பிளவுபடுத்திய குற்றவாளிகளாக வேற மாதிரி அல்லாஹ் எப்படி அதை பார்க்கணுமோ அது மாதிரி அல்லாஹ் அதை பார்ப்பாங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஆனால் ஊர் எங்கன்னு தெரியல. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நஃபில் நோன்புகள் நோற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக நோக்கலாம். அல்லாஹ் நமக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டே இருக்கிறான்.
அவன் இட்டிருக்கிற கடமைகளை தாண்டி நாம செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் நம்முடைய பலகீனத்தின் காரணமாகவும் இயலாமையின் காரணமாகவும் சூழ்நிலையின் காரணமாகவும் நாம் அந்த கடமைகள் நிறைவேற்றுறதுலே பல நேரத்தில் குறை வச்சிடறோம். ஆனால் கடமைகளே போதாது, இன்னும் அதை தாண்டி செய்யணும். ஏன்னா மறுமையில் கடமைகளை எல்லாம் கரெக்டாக செஞ்சியா நல்லா விசாரிக்கும் போது அதில் ஏற்பட்டிருக்கிற குறைபாடுகளை, கடமை அல்லாத செயல்பாடுகளில் என்னென்ன இபாதத்துகளை செஞ்சிருக்கிறாங்க, நற்காரியங்களை செஞ்சு, இப்போ தொழுகை எடுக்கிறான், தொழுகை எடுத்து விசாரிக்கும் போது தொழுகையில பரலான தொழுகைகளில் குறைபாடுகள் இருக்கும் பொழுது சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை எடுத்து அல்லாஹ் அதில் உள்ள குறைகளை சமப்படுத்துவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ கூடுதலான நன்றி செலுத்துகிற அடிப்படையில் நஃபிலான நோன்புகள் நோற்பது என்பதும் மார்க்கத்தில் உள்ளதுதான். அது வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறது. குர்ஆனே கூட அது சொல்கிறார். நோன்பை பற்றிய சட்டங்களை சொல்லிக்கிட்டே வர்ற அல்லாஹ் நோன்பு நோக்கணும், அதுல விதிவிலக்குகள் என்ன, நோயாளிகள் வேற நாட்கள்ல வைக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே வந்துட்டு ஃபமன் தத்தவ்வா கைரன் ஃபஹுவ கைருல்லாஹ், இது அல்லாம மேலதிகமா யார் நன்மைகளை செய்யறாரோ அவருக்கு அந்த அந்த நன்மைகளுக்குரிய அவர் பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அதனால மேலதிகமான நோன்புகளை வைப்பது என்பது மார்க்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை தான். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி மேலதிகமான காரியங்கள் அல்லாஹ்விடத்துல நம்ம நெருக்கிக்கிட்டே இருக்கும். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல வேற ஒரு இடத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், முஃமின்களே அல்லாஹ்வை அஞ்சுங்க, வப்தகு இலைஹில் வசீலா, அவன் பக்கம் நீங்க வசீலாவை தேடிக்குங்க. வசீலான என்ன, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு நம்மை நெருக்கி வைக்கிற துணை சாதனங்கள், இதெல்லாம் தான் துணை சாதனம். உபரியான தொழுகைகள், உபரியான தர்மங்கள், உபரியான நோன்புகள், இது எல்லாமே அல்லாஹ்விடத்துல நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய வசீலாக்கள், துணை சாதனங்கள் தான். அதனால தாராளமா நீங்க நோன்பு வைங்க. அடுத்து ஒரு கேள்வி வந்திருக்கிறது, ஆனா அவங்க ஊரும் இல்லை பேரும் இல்லை. ஆண்கள் தொழுவதை போல பெண்கள் தொழக்கூடாது என்று சொல்கிறார்கள், இது சரியா? உதாரணமாக சஜிதாவில் ஆண்களை போல செய்யாமல் தரையில் கைகளை பதித்து பிட்டத்தை அதிகமாக உயர்த்தாமல் சஜிதா செல்லும் முறை சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது மாதிரி ஒரு கணிசமான மக்களிடத்துல இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆண்கள் தொழுகை முறை வேற, பெண்கள் தொழுகை முறை வேற. குறிப்பா சஜிதாவில் அப்படியே நாய் தன் கால்கள் அப்படி முன்னாடி படுத்து வச்சிருமே, அது மாதிரி கைகள் அப்படி முழுசா முழங்கை எல்லாத்தையும் படுக்க வச்சு உடம்ப முதுகை எல்லாம் உயர்த்தாம அப்படியே தாழ்த்தி தரையாக சஜிதா செய்யணும். இதுதான் பெண்கள் செய்ய வேண்டிய முறை, ஆண்கள் செய்யற மாதிரி செய்யக்கூடாது என்று ஒரு பழக்கம், ஒரு நடைமுறை முஸ்லிம் இடத்துல பார்க்க முடிகிறது. ஆனா இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரவே இல்லை. தொழுகை முறை ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேறன்னு ரெண்டு கிடையாது. ரெண்டு பேருக்குமே ரசூலுல்லாஹ் தான் தூதர். சல்லு கமாரா ஐத்துமூனி உசல்லி, நான் எப்படி தொழுகிறேன், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்கள் என்பது ஆண்களுக்கும் அந்த ஆர்டர் தான், பெண்களுக்கும் அந்த ஆர்டர் தான். அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. நான் தொழுகிற மாதிரி ஆம்பளைங்க தொழுவுங்க, என் மனைவி தொழுது காட்டுற மாதிரி பொம்பளைங்க தொழு, அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி விதிவிலக்குகள் எல்லாம் வழங்கலை. ரெண்டு பேருக்குமே ரசூலுல்லாஹ் தொழுகை முறையில ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. சில விதிவிலக்கு சட்டங்கள் இருக்கு, அதை தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்கள்ல இருந்து சில விதிவிலக்கு உண்டு தான். உதாரணமா ஆடை விஷயத்துல எடுத்துங்க. ஆடையில ஆண்கள் குறைந்தபட்ச ஆடையோடு தொழுகையை தொழுக முடியும். தோள்பட்டை மறைச்சு மறைவிடங்களை மறைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழுகைக்கு அது போதுமான ஆடை. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அந்நிய ஆண்களுக்கு முன்னால் எப்படி ஹிஜாபை பேணுவாங்களோ அந்த மாதிரி தங்களை முழுமையான ஆடையோடு தான் அவங்க தொழுகையில நிக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்குன்னு தனிச்சு சொல்லப்பட்ட செய்திகள் ஓகே. ஆனா இப்ப நம்ம நடைமுறையில இருக்கிற சுஜூது இது அப்படியெல்லாம் சொல்லப்படலை. சஜிதாங்கிறது 8 உறுப்புகள் படணும், அவ்வளவுதான். தரையில முட்டுக்கு முழங்கைய வைக்காதீங்க, வயிற்றோட இடுப்பை சேர்க்காதீங்க, இப்படிதான் நீங்க சுஜூது பண்ணணும் என்று சொல்லுதா காட்டி தந்திருக்கிறாங்க. எப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதுதான் பெண்களுக்கான முறை அப்படின்னு நடைமுறையில பின்பற்றப்படுகிறது. அப்படி கிடையாது, மார்க்கத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொழுகை முறையில நாம தவறு செய்ததாகத்தான் அர்த்தமாக ஆகும். முகம்மது மதுரையிலிருந்து கேட்கிறாங்க, நான் வேலை பார்க்கும் இடத்தில் மாத வருமானத்தில் இருந்து PF என்பதற்கு சிறிது தொகையை பிடித்தம் செய்து நிறுவனத்தின் சார்பிலும் சிறிது தொகையை அதில் இட்டு 60 வயது கழிந்த பின் மாதம் அதை கொடுக்கிறார்கள், இதை வாங்கி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தாராளமா வாங்கிக்கலாம். இது ஹராம, இது வட்டி அப்படியெல்லாம் நீங்க நினைக்க தேவையில்லை. ஏன்னா இது உங்களுடைய உழைப்புக்கான கூலி தான். நீங்க வேலை பார்க்கிற காலத்திலேயே ஒரு அமௌண்ட் உங்கள்ட்ட இருந்து மாசம் ஒன்று எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு நிறுவனத்தின் சார்பில் வேலையிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு நிறுவனத்தின் சார்பில் ஒரு அமௌண்ட்டை போட்டு ரெண்டையும் உங்களுக்கு மாதாந்திரமா உங்களுக்கு தர்றாங்களே தவிர இது வட்டியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுற விஷயம் இல்லை. உங்களுடைய உழைப்புக்கான கூலி தான். வேற வகையில உங்களுடைய பிற்கால சேமிப்புக்காக வேண்டி அவங்க கொஞ்சத்தை சேமிச்சு வச்சு உங்களுக்கு தர்றாங்க. தாராளமா பெற்றுக்கொள்ளலாம், இதில் எந்த தடையும் இல்லை. ஃபவுஸ் இலங்கை பாலமுனையிலிருந்து கேட்கிறாங்க, கபறுகளை வணங்கக்கூடிய மக்களை முஸ்லிம்கள் என்று அழைக்கலாமா? தாராளமா முஸ்லிம்களை அழைக்கலாம். கபர் வணங்குறதுங்கிறது தவறு, அது ஷிர்கு, அது ஒரு பெரிய பாவம், அது மார்க்கத்துல
அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான். ஓகே, அது இதெல்லாம் மார்க்கத்தின் நிலை. ரசூலுல்லாஹ் அதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. குர்ஆன் அதை கடுமையாக எச்சரிக்கிறது. முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தில் வாழ்ந்தவங்க வந்து அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானதுக்கு இந்த மாதிரி கபர் வணக்கம் தான் காரணமாச்சு. கபர் வழிபாடு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அம்பியாஹிம் மசாஜிதா. தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை கபறுகளை அவங்க மஸ்ஜிதுகளாக வணக்கத்தலங்களாக ஆக்குனதுதான் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவங்களா அவங்க ஆயிட்டாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. ஓகே, ஆனா இப்ப அந்த மாதிரி காரியத்தை செய்யறவங்க அல்லாஹ் வணங்குறாங்க, அல்லாஹ் நம்புறாங்க, ரசூலை ஏத்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்கள நாம முஸ்லீம்னு சொல்லலாமான்னு கேட்டா தாராளமா முஸ்லீம்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்தபட்சமா உலகத்துல நாம முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கு, உரையாடி கொள்வதற்கு, முஸ்லிம்களுக்கு உரிய உரிமைகளையும் கொடுத்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு குறைந்தபட்ச அளவுகோல் சொன்னாங்க. மன்சல்லா சலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅக்கல தபீஹத்தனா ஃபதாலிகல் முஸ்லிம். யாரு நம்ம தொழுகிற தொழுகையை தொழுது நாம முன்னோக்குகிற கிப்லாவை முன்னோக்கி நாம அறுத்ததை ஏற்று சாப்பிடுறாங்களோ ஃபதாலிகல் முஸ்லிம், அவங்க முஸ்லிம்ட்டாங்க. நம்மள மாதிரி அறுத்து சாப்பிடுறது, நம்மள மாதிரி தொழுகிறது, நம்ம கிப்லாவை முன்னோக்குறது, ஓகே, அவங்கள நீங்க முஸ்லீம் பட்டியலில் சேர்த்துங்க, அவங்க முஸ்லீம் தான் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கான ஒரு குறைந்தபட்ச இலக்கணத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் நாம் அவங்களை முஸ்லீம் என்று சொல்வதில் பிழை இல்லை. முஸ்னி ஸ்ரீலங்கால இருந்து கேட்கிறாங்க, மயான பூமியோடு அமைந்திருக்கும் பள்ளியில் தனியாகவோ ஜமாத்தாகவோ தொழுவது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கபிரிஸ்தானோடு சேர்ந்திருக்கிற பள்ளியாசல்ல தொழலாமா? தாராளமாக தொழலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா, கபிரிஸ்தான்ல தொழுவதற்கு தடை இருக்கிறது. கபரில் நம்ம தொழக்கூடாத இடங்களுடைய பட்டியல் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு ஒட்டக தொழுமிடத்துல தொழாதீங்க, அசுத்தமான இடத்துல தொழாதீங்க, அந்த பட்டியலில் கபிரிஸ்தானும் இருக்கிறது. அடக்க ஸ்தலத்திலையும் தொழக்கூடாது. இப்போ அடக்க ஸ்தலத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தால் ஏற்கனவே அங்கே இருக்கிற அந்த அடங்கப்பட்ட ஜனாசாக்களுடைய உடல்களில் உள்ள மிச்சம் மிஞ்சாடி எதுவும் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு தான் பள்ளிவாசலே கட்டணும் என்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்கிறது. மஸ்ஜித் நபவி கூட அப்படிதான் ரசூலுல்லாஹ் கட்டினாங்க. ஏற்கனவே அங்கே சில கபறுகள் இருந்துச்சு, அதை தோண்டி அந்த எலும்புகளை எல்லாம் எடுத்து வேற இடத்துல அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவி கூட கட்டினாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கபிரிஸ்தான்ல தொழக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ கபிரிஸ்தான்லேயே பள்ளியாசை கட்டி வச்சிருக்காங்க. எப்படி கபிரிஸ்தானா கபரு அப்படியே கபருக்கு முன்னாடியே போய் நின்று நம்ம தொழுகிறோம், அதுக்கு நமக்கும் இடையில எந்த தடையும் இல்லை, திரையும் இல்லை, வேறுபாடும் இல்லை அப்படின்னா நம்ம தொழக்கூடாது. ஆனா கபிரிஸ்தான் இருக்கிறது, இது வந்து அடக்கஸ்தலம் இருக்கிறது, மயான பூமி. ஆனாலும் இது அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்குது. இந்த இடம் வேற, அந்த இடம் வேறன்னு பிரிச்சு காட்டுற மாதிரியான எல்லைகளோ, எல்லை வரையறைகளோ, அல்லது இடைவெளிகளோ, அல்லது தடுப்புகளோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அது குற்றமாகாது. இப்ப பெரும்பாலும் பள்ளிவாசல்கள் வந்து தடுப்புல அது கட்டடமா இருக்கும். பள்ளிவாசல் கட்டடமா இருக்கும், கட்டடத்துக்குள்ள நம்ம தொழுவோம். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சைட்லயோ அந்த பள்ளிக்கு அதனுடைய வளாகத்துலதான் கபிரிஸ்தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாம பள்ளிக்குள்ளதான் தொழுகிறோம். பள்ளி உள்ளுக்குள்ள கபரு வச்சுக்கிட்டு இல்லை, பள்ளி உள்ளுக்குள்ள வந்து நமக்கு நேராக கபரை முன்னோக்கியே தொழுகிற மாதிரி அப்படி இல்லை. அதுக்கு ஒரு திரை இருக்கிறது, தடுப்பு இருக்கிறது, சுவர் இருக்கிறது, அதுக்கு அந்த பக்கம் தான் இருக்கிறது. எனவே அது வேற இது வேறன்னு பிரித்து காட்டுற மாதிரி இருக்கும் பட்சத்துல தாராளமா நாம அதோடு சேர்ந்து இருக்கிற பள்ளிவாசல்கள்ல தொழலாம். மார்க் அடிப்படையில் அதுல எந்த பிழையும் இல்லை. நசீரா பெரம்பூர்ல இருந்து கேட்கிறாங்க, தொழுகையில் கண்டிப்பாக பாங்கு சத்தம் கேட்காத நிலையில் பாங்கு சொல்லித்தான் தொழ வேண்டுமா? அப்படி பாங்கு சொல்லாத நிலையில் செல்போனில் ஐவேளை தொழுகைக்கும் பாங்கு கேட்குமாறு செட்டிங் வைத்தால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கண்டிப்பா தொழுகைக்கு பாங்கு அவசியம், பாங்கு இல்லாம தொழக்கூடாது. ரசூலுல்லாஹ் அது ரொம்பவே வலியுறுத்தி இருக்கிறாங்க. தொழுகைக்குரிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா உங்களை ஒருத்தர் பாங்கு சொல்லட்டும், உங்களை பெரியவங்க தொழுகை நடத்தட்டும், இமாமத்து செய்யட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ தொழுகைக்கு பாங்கு அவசியமானது. அதுவும் இன்னும் எவ்வளவு வலியுறுத்துறாங்க. பாங்கு என்பது மேலோட்டமா பார்க்கும்போது அது மக்களை எல்லாத்தையும் ஒன்று திரட்டுவதற்கு உரிய அழைப்பு தான், அதுக்கு மட்டும் இல்லை. அதை தாண்டி நீங்க தனியா தொழுதா கூட நீங்க பாங்கு சொல்லத்தான் வேணும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக வரக்கூடிய அந்த செய்தியில வந்து காட்டுக்குள்ள ஒரு மலைப்பகுதியில தனியா இருக்கிற ஒரு மனுஷன், சுத்தி முத்தி யாருமே இல்லாத ஒரு இடத்துல தன்னந்தனியா இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா, அவரு அங்க வந்து பாங்கு இகாமத்து சொல்லி அவர் அல்லாஹ் தொழுகைக்குரிய நேரம் வந்தோன்னு தொழுகிறார். இதை பார்க்கிற அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுரு இலா அபதிஹாதா, என்னுடைய இந்த அடியான பாருங்க,
யுஅذினு வ யுகீமுஸ்ஸலா, அவன் வந்து தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்றாரு, இகாமத்து சொல்றாரு. ஏன்னா யகாஃபு மின்னி, இந்த மாதிரி தனியான இடத்துல யாரும் இல்லாத இடத்துல இந்த மாதிரி அவர் வந்து பாங்கு இகாமத்தையும் சொல்லி தொழுகிறாருன்னு சொல்லி சொன்னா என்ன பயந்ததனாலதான் இந்த மாதிரியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டுறாரு. அது கஃபர்துலி அபதி, இந்த என்னுடைய அடியான நான் மன்னிச்சிட்டேன், அதுகல்துல் ஜன்னா, அவனை நான் சுவர்க்கத்திற்குள்ள நுழைப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தனியாக இருந்தாலும் கூட தொழுகிற நேரத்துல நாம தொழுகைக்கு பாங்கு சொல்லித்தான், இகாமத்து சொல்லித்தான் அந்த தொழுகையை நாம நிறைவேற்ற வேண்டும். இதுல அது நீங்க ஊரெல்லாம் தனியா சொல்லும் பொழுது சத்தமா தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்ல சத்தமா இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், நம்ம மெதுவா சொல்லிக்கிறோம், தாராளமா சொல்லிக்க, ஒன்றும் தப்பு இல்லை. மார்க் அடிப்படையில் பாங்கு சொல்லப்படணும். ஓகேவா? ஒண்ணு. சரி, பாங்கு சொல்ல முடியாட்டி நம்ம போன்ல பாங்கு சொல்ற செட்டிங் வச்சுக்கலாமான்னு கேட்கறாங்க. அது பண்ண முடியாது. அது உங்களுக்கு நினைவூட்டலுக்கு வச்சுக்கலாம். பாங்கு தொழுகை நேரம் வந்துடுச்சு அப்படின்றதுக்காக வேண்டி செல்போன் சொன்ன உடனே நீங்க நினைவுபடுத்தி கொண்டு நீங்க தான் அந்த இபாதத்து. அது இபாதத்து. பாங்கு என்பது ஒரு இபாதத்து, வெறும் நினைவூட்டல் மட்டுமல்ல. செல்போன் நினைவூட்டலாம், ஆனால் இபாதத்தை செல்போன் செய்ய முடியாது. ஏன்னா கூலி யாரு கொடுக்கறது? இப்ப பாங்கு சொன்னதுக்கான கூலி செல்போனுக்கும் அதுல இருக்கிற சிம் கார்டுக்குமா கொடுக்க முடியும்? உங்களுக்கு தானே, யார் அதை செய்யறாங்களோ அவங்களுக்கு தானே கூலி கொடுக்க முடியும். அப்படின்னா நீங்க தான் அதை செய்யணும், நாம தான் அதை செய்யணும். நினைவுபடுத்துறதுக்காக நீங்க போன்ல வச்சாலும் அந்த பாங்கின் வாசகங்களை நீங்க சொல்லி நீங்க தான் அந்த இபாதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஜெரீன் பானு எந்த ஊருன்னு தெரியல, அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எனது கேள்வி, ஒருவர் தவறு செய்கிறார், ஆனால் அவர் நமக்கு வயது மூர்ப்போ அல்லது உறவில் அம்மாவோ கணவனோ அண்ணனாகவோ இருந்து அவரது தப்பை அவரிடம் கூறாமல் மாறாக உங்களுக்கு இறைவன் கேள்வி கணக்கு கேட்கும் நாளில் நீங்கள் செய்த தவறை உணர்த்துவான் என்று சொன்னால் அது பாவமா? அப்படி அவரிடம் சொல்லலாமா, இல்லை பொறுமையாக இருக்க வேண்டுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க, அவங்களோட வயசுல மூத்தவங்களா இருக்கிறாங்க, பெரியவங்களா இருக்கிறாங்க. இப்போ மொட்டையா அவங்கள்ட்ட ஒண்ணுமே சொல்லாம நீங்க செய்யறத வந்து அல்லாஹ் மறுமையில பார்ப்பான் கேட்பான் என்று மட்டும் சொல்லிட்டு சும்மா இருந்துடலாமா, அல்லது ஒண்ணுமே சொல்லாம இருந்துடலாமான்னு கேட்கறாங்க. வயதுல மூத்தவங்க இளையவங்கன்னு வித்தியாசம் இல்லை. தவறு செய்யறது தெரிஞ்சா அந்த தவறை நம்ம சொல்லணும், அதை சீர்திருத்தம் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து கடமையாகவே மார்க்கம் சொல்கிறது. நீங்க ஒரு தவறை கண்டீங்கன்னா மர்ராமின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களுக்கு ஆற்றல் இருந்துச்சுன்னா உங்க ஆற்றலை பயன்படுத்தி அந்த தவறை தடுங்க. ஃபைலம் யஸ்தத்திஉ, அப்படி இல்லை தடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இல்லைன்னு சொல்லி சொன்னா பிலிசானி, நாவால நீங்க சொல்லுங்க, சொல்லியாவது அதுல இருந்து தடுக்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது. அதை தடுக்கத்தான் வேணும். இன்னும் சொல்ல போனா இந்த உம்மத்தே முஹம்மதியா வந்து உலகத்துல தோன்றிய சமூகத்திலே சிறந்த சமுதாயம்னு அல்லாஹ் சிலாகிச்சு பாராட்டுறான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித குலத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்திலேயே நீங்க தான் சிறந்தவங்க. ஏன் அப்படின்னா நீங்க நன்மையில ஏவுறீங்க, தீமைகளை தடுக்கிறீங்க, அதுக்காக நீங்க சிறந்த சமுதாயம். அப்ப நல்லது சொல்றதும் தீமையை தடுக்கிறதும், தீமையில இருந்து மக்களை காப்பாற்ற அந்த வேலையை நம்ம செய்யணும். வயதுல பெரியவங்க சின்னவங்க என்பதற்காக வேண்டி நாம அதை அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிடக்கூடாது. நம்ம மறுமையில அவங்க பாவியாயிடக்கூடாதுன்றதுக்காகத்தானே சொல்றோம். அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக நின்று விடக்கூடாது என்பதற்காக தான் நம்ம சொல்றோம். அதை நாம சொல்லணும். பெரியவங்களா இருந்தா கண்ணியமா, ரொம்ப மென்மையான சொற்கள்ல, ரொம்ப பரிவான சொற்கள்ல, அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்ற மாதிரி வயதுல கம்மியானவங்கள்ட்ட பேசுற மாதிரி ரொம்ப உரிமையோடு பேசிட முடியாது. ரொம்ப ஏதோ ஒரு வகையில அதை நம்ம அவங்களுக்கு உணர்த்தி, சில நேரத்தில் அறியாமையில் கூட செய்யலாம். வேணும்னு செய்யறதுங்கிறது தெரிஞ்சு செய்யறாங்க, ஓகே. அதை தாண்டி அறியாமையில செய்யும் போது நீங்க அறிவு கொடுத்தீங்க, அவங்களுக்கு நினைவூட்டினீங்கன்னா ஓ ஆமா நம்ம தப்பு பண்றது செய்யக்கூடாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவங்க உங்களை விட பெரிய அறிவாளிகளாக கூட இருக்கலாம், மார்க்கம் பேசுறவங்களா, எல்லாத்துக்கும் தேவை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் எல்லாரிடமும் பிழை இருக்கிறது, எல்லாரிடமும் தவறுகள் நேரும். அப்படி நேரும் போது அருகில் இருக்கிறவங்க அதை சுட்டி காட்டவும் சீர்திருத்தவும் கடமைப்பட்டு இருக்கிறாங்க. பல நேரங்களில் அவரே நம்மளை விட பெரிய ஆளு, எல்லாம் தெரியும், அவரு தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சாலும் சீர்திருத்தம் அவசியம் தானே. உண்மையை சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க உபதேசம் பண்ணணுங்கிறான்ல. கண்டிப்பா உபதேசம் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. அவங்க பெரிய வயது முதிர்ந்தவர்களாகவும் அனுபவசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் இருந்தாலும் அவர்களுக்கும் அது மாதிரியான உபதேசங்கள் அவசியமானது என்றுதான் மார்க் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால நீங்க கண்டுக்காம இருக்கிறதோ அல்லது மொட்டையா வந்து அல்லா பாப்பான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு சும்மா அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க சொல்லுங்க, அதை அவங்க ஏற்கிறாங்க மறுக்கிறாங்க ரெண்டாவது பட்சம், அது அவங்களுக்கு அல்ல. நீங்க சொல்ல வேண்டிய கடமை நீங்க செஞ்சீங்களான்னு உங்களை நோக்கி கேள்வி வரும். அதனால சொல்லாம இருக்கிறது வந்து ஏற்புடையதில்லை, கண்டிப்பா நீங்க சொல்லித்தான் ஆகணும். தீன் திருச்சியில இருந்து கேட்கிறாங்க, ஜும்மாவுடைய தொழுகையில் 2வது ரக்காத்தில் ஒரு சுஜூது செய்து இமாம் மறதியாக சலாம் கொடுத்து விட்டு பின்னர் யாரும் அதனை தெரிவிக்காவிட்டால் அதை எப்படி பூர்த்தி செய்வது?
அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மறதியா ஒரு சஜிதாவை விட்டுட்டாங்க இமாமு, விட்டுட்டு தொழுகை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் தொழுதுட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். தெரியாது, அறியாம நடந்துச்சு, மறதியா நடந்துருச்சு அப்படின்னா அது சுட்டி காட்டினாலும் சொன்னாலும் தானே சரி பண்ண முடியும். சுட்டி யாருமே ஒண்ணுமே சொல்லலை கேட்கலன்னு சொல்லி சொன்னா அப்ப எல்லாருமே அறியாமையில இருந்தா அது ஒரு வகை. ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது ஒருத்தருக்கு நினைவு இருக்கத்தானே செய்யும், அவங்க சொல்லணும். அந்த மாதிரி ஆட்கள் சொல்லாம இருக்கிறது பிள்ளை. சில நேரத்தில் அவங்களுக்கு ஒரு டவுட்ல சொல்லாம இருந்துருவாங்க. மத்தவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்ல காணுமே, நம்ம மட்டும் சொல்லி அப்ப நம்ம தப்பா சொல்லிடுவோமோ, சந்தேகத்தை வெளிப்படுத்த வேண்டியதான். ஒருவேளை அவர் பிள்ளையா சொன்னாருன்னா மத்தவங்க இல்லப்பா கரெக்ட் தான் சொல்லி சொல்லிட்டா ஓகே, இல்ல தப்புதான் நடந்திருக்குங்கிறத மத்தவங்க ஊர்ஜிதப்படுத்தினாங்கன்னா பரிகாரம் செய்யலாம்ல. பரிகாரம் இருக்குது, அதுக்கான பரிகாரங்களை மார்க்கம் சொல்கிறது. அதுக்கு சஜிதா சகு இது மாதிரியான தொழுகையில சில விஷயங்களை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா மறதிக்காக சஜிதா பண்ணி செஞ்ச தவற சரி பண்றதுக்கான வாய்ப்பு மார்க்கத்தில் இருக்கிறது. சொன்னா தானே முடியும், சொல்லல எல்லாம் அப்படி எப்படி போயாச்சுன்னா ரசூல்லாவே மறந்து செஞ்சாங்க. தொழுகையை ஒரு தடவை 4 ரக்காத்துக்கு பதிலாக குறைச்சு தொழுதுட்டாங்க. தொழுது எல்லாம் எந்திரிச்சு போயாச்சு, ரசூலா எந்திரிச்சு போயிட்டாங்க, மக்கள் எல்லாம் எந்திரிச்சு பழையா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வர்றாரு, ஹதீஸ்ல பாக்குறோம், அதுல் எதைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் அவர் கேட்கிறாரு, அகுசிரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை சுருக்கப்பட்டுருச்சா அல்லது நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை, என்ன அப்படிங்கிறாங்க. இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அல்லாஹ்வுடைய சட்டம் நீங்க தொழுகையை சுருக்கி இருக்கணும், மறந்துட்டீங்க, தொழுகையை ரக்காத்தை விட்டுட்டீங்க, குறைச்சிட்டீங்க அப்படின்னு அவரு வலியுறுத்துறாரு. உடனே சொல்ல மத்த சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஆமா நீங்க குறையாதான் தொலை வச்சீங்க, ரக்காத்தை விட்டுட்டீங்க. திரும்ப போய் விடுபட்டு போன ரக்காத்தை தொலை வைக்கிறாங்க, சலாம் கொடுக்குறாங்க. சலாம் கொடுத்த பிறகு 2 சஜிதா செய்து மீண்டும் சலாம் கொடுக்கிறார்கள். தாம் செய்த பிழைக்காக தவறுக்காக ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சாங்கன்னு. இந்த மாதிரி பரிகாரம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னால் நினைவுபடுத்தினால் தானே முடியும், இல்லாட்டி முடிஞ்சு போயிட்டாங்க, எல்லாரும் போயாச்சு, நாளாயிடுச்சுன்னா அவ்வளவுதான், மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியதான். அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்பதை தவிர யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அது மாதிரி தெரியுது, மாதிரி வந்துட்டோம் வச்சுட்டோம் சொல்லி சொன்னா ஒன்னும் பண்ணுவதற்கான மாற்று வழிகள் ஒண்ணுமே இல்லை. மன்னிப்பு கேட்டுட்டு போறதை தவிர அதுக்கு வேற எந்த பரிகாரமும் இல்லை. முஸ்தபா மணச்சநல்லூர்ல இருந்து கேட்கிறாங்க, லுஹர் இஷா தொழுகையில் சுன்னத்து 4 ரக்காத்து தொழுகிறோம், ஒரே தடவையாக தக்பீர் கட்டி தொழ வேண்டுமா அல்லது 2 ரக்காத்தாக தொழ வேண்டுமா? அதே போல 4 ரக்காத்துக்கும் அல்ஃபாத்திஹாவும் துணை சூறாவும் ஓத வேண்டுமா அல்லது ஃபர்து தொழுகை போல 3-4 ரக்காத்துக்கு அல்ஃபாத்திஹா சூறா மட்டும் ஓதினால் போதுமா? 2 கேள்வி கேட்கிறாங்க. முதல்ல என்ன கேட்கிறாங்கன்னா, 4 ரக்காத் தொழுகிறோம், ஒரே தக்பீர்ல ஒரே சலாம்ல 4ஐயும் சுன்னத்தான தொழுகையை கேட்கிறாங்க. 4 ரக்காத்து சுன்னத் தொழுவும் பொழுது ஒரே சலாம்ல 4 ரக்காத்தை முடிக்கிறதா அல்லது 2 தடவை சலாம் கொடுத்து அப்படி 4 ரக்காத்தை முடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இரவு தொழுகையில சம்பந்தமா வருது, அதை நம்ம தவறாக விளங்கி கொண்டு 2 தான் எல்லா தொழுகையும் தொழுகணும்னு சில பேர் சொல்றாங்க. அது தவறான புரிதல். ஒருத்தர் கேட்கிறாரு, மாத்தராபி சலாத் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே இரவு தொழுகையை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஸ்னா இரவு தொழுகை 2 தொழுவுங்க. ஒரு அறிவிப்பு இருக்கிறது, இரவு தொழுகையும் பகல் தொழுகையும், உபரியான இரவு தொழுகையும் பகல் தொழுகையும் எப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் 2 மாதிரி புரிந்து கொண்டு மக்கள்கிட்ட பல பேர் சொல்றாங்க. ஆனா அது சரியானது இல்லை. அந்த பகல் என்று வருகிற வார்த்தை வரக்கூடிய அறிவிப்பு ஏற்புடையதில்லை. இரவு தொழுகையை பத்தி தான் அவங்க கேட்கிறாங்க. இரவு தொழுகை 2 தொழுகணும், அது இரவு தொழுகைக்கு மட்டும் சொல்லப்பட்ட சட்டம். மற்ற தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப ரசூலுல்லாஹ் சுன்னத்தான தொழுகைய 4 ரக்காத்து தொழுதாங்க என்று வந்தால் 4 ரக்காத்து ஒரே சலாம்ல தொழுதாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதை பிரிச்சு தொழுதாங்க 2 தொழுதாங்கன்னு வந்தா அப்பதான் 2 நாம பிரிச்சு தொழுகணும். உதாரணமா லுஹருடைய தொழுகைக்கு முன் சுன்னத்து 2 மாதிரியும் வருகிறது. ஒரு அறிவிப்புல வருகிறது, லுஹருடைய தொழுகைக்கு முன்னாடி 4 ரக்காத்து தொழுகிறத விட்டுறாத, 4 ரக்காத்து ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு வருகிறது. இன்னொரு அறிவிப்புல என்ன வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழுதாங்க அப்படின்னு வருகிறது. அப்ப 2 ரக்காத்து தொழுது சலாம் கொடுத்தா 2 ஓகே. 4 ரக்காத்து தொழுது இருக்கிறாங்களா, இப்ப நம்ம 4 ரக்காத்து சுன்னத் தொழுவோம் நீங்க முடிவெடுத்தா 4ஐயும் ஒரே சலாம முடிச்சிட வேண்டியதான். ஏன்னா 4 ரக்காத்து தொழுதாங்கன்னா 4 ரக்காத்து அவ்வளவுதான், ஒரே சலாம முடிக்கிறதா அதுக்கான பொருள் ஒண்ணு. அசர் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் 4 தொழுதாங்கன்னு வருகிறது. இந்த அசர் தொழுகைக்கு 4 வரும்பொழுது எப்படி வருதுன்னு கேட்டா அதுல பிரிச்சு சொல்லப்படுகிறது. எப்படி பிரிச்சு சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி அசருடைய தொழுகைக்கு முன்னாடி கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி கப்ல அல் அஸ்ரி
அசருக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரகாத்தின் 4 ரகாத்துகள் தொழுதாங்க. ஆனா யஃப்ஸிலு பைனஹுன்ன பித்தஸ்லீம், அத சலாம கொண்டு 2ஆ பிரிச்சுட்டாங்கன்னு வருகிறது. சலாம் அப்படின்னா 2 4 ரகாத்து தொழுதாங்கன்னு வருகிறது. 4 ரகாத்து தொழுதாங்க, 2 4 ரகாத்து. அப்ப அசருக்கு முன்னாடி 4 ரகாத்து தொழுகிற பொழுது அந்த 4 ரகாத்து சுன்னத்தை 2 தொழ வேண்டும். அப்படி தொழ வேண்டும் என்று நேரடியாகவே நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. இது ஒண்ணு. இப்ப இவங்க என்ன இஷாவுடைய லுஹரையும் சொல்லி இஷாவையும் சொல்றாங்க. இஷாவுடைய தொழுகையில் 4 ரகாத்து தொழுகிறோம், இஷாவுடைய தொழுகையில 4 ரகாத்து இஷாவுக்கு முன் சுன்னத்து நீங்க தொழுதீங்கன்னா அதுவும் அது மாதிரி தான். ஒரே ரகாத்துல நீங்க ஒரே சலாம்ல நீங்க முடிச்சிட வேண்டியதுதான். ஆனா இஷாவுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரகாத்து இஷாவுக்கு முன்னாடி தொழுதாங்க என்றோ அல்லது தொழுவுங்கன்னு சொன்னாங்க என்றோ, 2 ரகாத்து தொழுதாங்க என்றோ தொழுவுங்கன்னு சொன்னாங்க என்றோ இஷாவுடைய முன் சுன்னத்து குறித்து நேரடியான எந்த செய்தியும் இல்லை. இஷாவுடைய முன் சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அது சம்பந்தமா வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கும்பொழுது பொதுவான ஒரு செய்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன குல்லி அதானைனி ஸலாத்தும், ஒவ்வொரு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில தொழுகை இருக்குன்னு ஒரு பொது செய்தி ஒன்று இருக்கிறது. அந்த பொது செய்தியின் அடிப்படையில இப்ப பாங்கு இஷாவுக்கு பாங்கு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு இகாமத்துக்கு இடையில ஒரு தொழுகை இருக்குது அது அப்படின்னு அதை வைத்து அப்படி அப்போ இஷாவுக்கு முன் சுன்னத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். எல்லா தொழுகைக்கும் முன் சுன்னத்து இருக்குது. எப்படி? இந்த பொது செய்தியின் அடிப்படையில குல்லி அதானைனி ஸலாத்தும், ஒவ்வொரு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில தொழுகை இருக்குன்னா சுபஹுடைய பாங்கு இகாமத்துக்கு முன்னாடி தெரியுது, லுஹருக்கு தெரியுது, அஸருக்கு தெரியுது, மக்ரிபுக்கு தெரியுது. அது மாதிரி இஷாவுக்கும் தொழுகை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சில நேரத்துல 2 தொழுது இருக்கிறாங்க, சில நேரத்துல 4 தொழுது இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 2 4 ஒருத்தர் தேர்வு செஞ்சுக்கிட்டா அது அவருடைய முடிவை பொறுத்தது. நேரடியாக எந்த செய்தியும் இல்லை. 4 முடிவெடுத்தீங்கன்னா ஒரே சலாம்ல 4 தொழுவுங்க, 2 முடிவெடுத்தீங்கன்னா 2ஓட நீங்க சலாம் கொடுத்துக்குங்க என்று நாம இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு. அடுத்து 2வது அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இது மாதிரி 4 ரகாத்து தொழும் பொழுது முதல் 2 ரகாத்துல ஃபாத்திஹா சூரா ஓதிட்டு அடுத்த 2 ரகாத்துல ஃபாத்திஹா முதல் 2 ரகாத்துல ஃபாத்திஹா சூராவும் துணை சூராவும் ஓதுவோம் ஃபர்லான தொழுகைகள்ல. பிந்தைய 2 ரகாத்துகள்ல ஃபாத்திஹா சூராவோட நம்ம நிறுத்திக்குவோம். ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில் அப்படிதான் வருகிறது. ரசூலுல்லாஹ் முதல் 2 ரகாத்துகள் எப்படி தொழுவாங்க அப்படின்றத பத்தி சொல்லும் பொழுது முதல் 2 ரகாத்துகள்ல ரகாத்தைனில் ஊலையைனி, முதல் ஆரம்ப 2 ரகாத்துகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி உம்மில் கிதாப் வ சூரத்தைன், அல்ஹம்து சூராவும் துணை சூராவும் ஓதுவாங்க. அது மாதிரி முதல் 2 ரகாத்துல. பிந்தைய 2 ரகாத்தை பத்தி வரும் பொழுது ரகாத்தைனில் உஸ்ரைனி, பிந்தைய 2 ரகாத்துல பி உம்மில் கிதாப் அல்ஹம்து சூரா மட்டும் தான் ஓதுவாங்கன்னு வருகிறது. இப்ப ஃபர்லான தொழுகைகள் இப்படி இருக்குல்ல, இதே மாதிரி தான் சுன்னத் தொழுகமான்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி தான் சுன்னத்தும் அதுவும் ஓதியும் இருக்கிறாங்க. சில நேரத்துல பிந்தைய 2 ரகாத்துகள்ல கூட கூடுதல் துணை சூரா ஓதியும் இருக்கிறாங்க. ஆனா அல்ஹம்து சூராவோட முடிச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, போதுமானது, ஒண்ணும் பிழை இல்லை, தவறு இல்லை. கூடுதலா ஓதணும்னு நினைச்சு ஓதுனீங்கன்னா அதுவும் நன்மைக்குரியதே, ஒன்னும் தவறானது இல்லை. அசாருதீன் துபைல இருந்து கேட்கிறாங்க, என்னுடைய தங்கைக்கு தூங்கும் பொழுது சில கனவுகள் வருகின்றன. அவை அனைத்தும் 4 நாட்கள் அல்லது சில நாட்கள் கழித்து பழித்து விடுகிறது. உதாரணமாக, என் தாயார் இறப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் இரவில் என் தங்கைக்கு என் தாய் இறந்து கிடப்பது போல கனவு வந்திருக்கிறது. என் தந்தை இறப்பதற்கு முன்னால் பகலில் தூங்கும் பொழுது என் தந்தை இறந்து கிடப்பது போல கனவு வந்திருக்கிறது. என் தங்கை பிரசவ நேரத்தில் ஆபரேஷனுக்கு முன்னால் சிறு குழந்தைகள் அடக்கம் செய்யும் கபிரிஸ்தான் கனவில் வந்துள்ளது. பிறகு குழந்தை பிறந்த 5 நாட்களில் இறந்து விட்டது. இதை போல் பல கனவுகள் வருகின்றன. அவை அனைத்தும் நடந்து விடுகிறது. இது எதனால் இந்த மாதிரி கனவுகள் ஏற்படுகிறது? மார்க்க ரீதியான தீர்வுகள் என்ன? இதனால் என் தங்கைக்கு அதிக மன உளைச்சல் ஏற்படுகிறது. 5 வேளையும் தவறாமல் தொழுது விடுவார்கள். எப்போ படுக்கைக்கு சென்றாலும் திக்ருகள் சூரா அனைத்தும் ஓதிவிட்டுத்தான் தூங்குவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கனவுகளை பொறுத்த வரைக்கும் முந்தைய நபிமார்கள் அல்லது நபிமார் ரசூலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கெல்லாம் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தாத்பரியம் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான் அப்படின்றது நம்ம குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் கிடைக்கிறது. அதெல்லாம நமக்கு கனவை பற்றிய பொதுவான சில வரையறைகளை ரசூலா சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ள நின்றுதான் சிந்திக்கணும். அப்படி நாம சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கனவுங்கிறது நபித்துவத்துல ஒரு பங்கு. லம் யபக மின நுபுவத்தி இல்லல் முபஷிராத், எனக்கு பிறகு நற்செய்தி சொல்லக்கூடியவைகளை தவிர வேற எதுவும் நபித்துவத்துல, நபித்துவம்னா அல்லாஹ்விடமிருந்து செய்தி வர்றதுதான் நபித்துவங்கிறோம், நபித்துவத்துல வேற எதுவும் மிச்சம் இருக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, முபஷிராத் நற்செய்தி சொல்லக்கூடியவை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ருய்ய சாலிஹா,
அதுதான் நல்ல கனவுகள் அப்படிங்கிறாங்க. அப்ப நல்ல கனவுகள்ங்கிறது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய கனவு. அல்லாஹ் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றான். நல்ல கனவுனா என்ன? நல்ல கனவுனா எது நல்லது நம்ம நினைக்கிறோமோ, எது நமக்கு மகிழ்ச்சி தருகிறதோ, சந்தோஷம் தருகிறதோ, அதுவெல்லாம் நல்ல கனவு. அந்த மாதிரி கனவு கண்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அது மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சி தர்ற மாதிரி அதை உங்க வாழ்க்கையோட நீங்க உரைச்சி பார்க்க வேண்டியதான், இணைச்சு பார்க்க வேண்டியதான். இதை பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு வீடு கட்ட போறோம் போல இருக்குது, வாழ்க்கையில ஏதோ ஒரு முன்னேற்றம் வர போகுது போல இருக்குது, குழந்தைக்காக வேண்டி ஏங்கிட்டு இருந்தோம், அல்ல ஏதோ ஒரு குழந்தை தரப்போறோம் போல இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளுக்கான முன்னறிவிப்புகளாக சில செய்திகளை அல்லாஹ் கனவின் வழியாக சொல்றான். அதுக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ரு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, ஓகே. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கனவுல இன்னொரு வகை இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா கெட்ட கனவுகள். கெட்ட கனவுகள் ஷைத்தானின் இருந்து வரக்கூடியது. ஷைத்தான் உங்களை கவலைப்படுத்துறதுக்காக, துன்பப்படுத்துறதுக்காக, பயமுறுத்துற மாதிரியான கனவுகளை தருவான். எதை கெட்டது நினைக்கிறீங்களோ, எதை நீங்க விரும்பலையோ அந்த மாதிரி காட்சிகளை தர்றது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எந்திரிச்சு இடதுபுறமா அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி துப்பிட்டு நீங்க இடம் மாறி படுத்துக்குங்க, அல்லாஹ்விடத்துல நீங்க பாதுகாப்பு தேடிக்குங்க. ஒருவேளை அந்த மாதிரி கெட்ட கனவுகள் ஏதாவது கண்டீங்கன்னா அதை யார்ட்டையும் நீங்க சொல்லாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒருத்தர் சொல்லுவார், மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், தலை முண்டமா இருக்குது, முண்டை மட்டும் இப்படி நடந்து போகுது, இப்படி எல்லாம். அப்ப ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுவாங்க, இதெல்லாம் சொல்லாத, இந்த மாதிரி கெட்ட கனவுகளை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்காதீங்கன்ட்டாங்க. இது ஒரு வகையான கனவு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க விரும்பாத விஷயங்கள் தானே, அது மாதிரி விஷயத்தை நீங்க மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்காதீங்க, விட்டுருங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ரெண்டாவது செய்தி. மூணாவது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய எண்ணத்தின் உணர்வுகளின் வெளிப்பாடு. ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்படியே அந்த அந்த எண்ணங்களை கனவுகளை போல உங்களுக்கு தோற்றமளிக்கும். அது நீங்க அலட்சியப்படுத்திடுங்க, அது ஒரு முக்கியத்துவமானது இல்ல. எதையாவது நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, வியாபாரத்தை பத்தியோ, குடும்பத்தை பத்தியோ, தொழிலை பத்தியோ, கணவன் மனைவியோ, பிரச்சனையோ, சண்டையோ, சந்தோஷமோ, அதுவே கனவுல கண்ட மாதிரி, அதுவெல்லாம் உங்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடுகள். அதை நீங்க அலட்சியப்படுத்தி விட்டுருங்கன்றாங்க. இந்த 3 கேட்டகரியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல நீங்க ஃபாலோ பண்ணணும், நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதை தாண்டி வேற ஒண்ணும் நமக்கு இல்லை. அப்போ இவங்க இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, மார்க்க அடிப்படையில இதோட நிப்பாட்டிங்கன்னு சொல்லப்பட்டாலும் நவீன அறிவியல் இது குறித்து வேறு சில தகவல்களை தருகிறது. அந்த தகவல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கணிசமான ஆட்கள் சொல்றாங்க. இது ஒரு தனி துறையாகவே ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வின் முடிவுகளை சொல்றாங்க. இது நிஜமா கனவு காண்பதல்ல, அவர்கள் கனவு காண்பதை போன்ற ஒரு தோற்றம் அவர்களுக்கு ஏற்படுகிறது, கனவை போன்ற ஒரு பிரமை, ஒரு எண்ண உணர்வு, எண்ண ஓட்டம் அவர்களுக்கு உண்டாகிறது. அதுவும் பல நேரங்களில் நிகழ்வுகள் நடந்தேறிய பிறகு ஏற்கனவே கண்டதை போல அந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் வெளிப்படுகிறது. இது என்னன்னு கேட்டா, இது ஒரு வகையான மனப்பிறழ்வுகளில் உள்ளது. அதுக்கு பல்வேறு பெயர்களை வச்சு என்னென்ன மாதிரியான கேட்டகரியெல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. அனெக்ஸ்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க, நைட் மேடு டிசார்டர் அப்படிங்கிறாங்க, ஸ்லீப் டிசார்டர்ங்கிறாங்க. இந்த மாதிரி ஆங்கிலத்தில் பல பெயர்களை வச்சு மனத்தத்துவ நிபுணர்கள் ஆய்வு செஞ்சு இந்த கேட்டகரியில இந்த வகைகள்ல இது வருகிறது அப்படின்லாம் அதுக்கு வைத்தியம்லாம் பார்க்கறாங்க. அப்போ இந்த மாதிரியான இது மன உளைச்சல் அவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னா, உண்மையில இருக்கிற செய்யறாங்க, துவா செய்யறாங்க, தொழுகிறாங்க, அல்லாஹ்வோட நெருக்கமா இருக்கிறாங்க, ஆனால் இந்த மாதிரி உணர்வுகள் அவங்களை பாதிக்குதுன்னு சொல்லி சொன்னா, அவங்க ஒரு இது சம்பந்தமான அறிவு பெற்ற மனநல மருத்துவர்களிடத்துல போய் ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வது. இது நீங்க வேற மாதிரி நம்ம பெரிய குழம்பிட்டோம், மூளை குழம்பி அப்படியெல்லாம் நீங்க நினைக்க தேவையில்லை. சின்ன சின்னதாக இந்த மாதிரியான சில சிதறல்கள் எல்லாருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி வாய்ப்புகள் உள்ளவங்க ஒரு சின்ன கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டா, ஒரு சின்ன கருத்து பரிமாற்றத்தை அவங்களிடமிருந்து சில அறிவு தகவல்களை பெற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, அதுல இருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நவீன அறிவியல் நமக்கு சொல்லுது. ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்துல அது மாதிரி யாரிடமாவது பக்கத்துல இருக்கிறவங்களிடத்துல ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்க்க ரீதியாக நமக்கு கனவு குறித்த இந்த செய்திகள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லது கண்டீங்கன்னா அதை வேணா அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம். அதுவும் நீங்க எல்லாத்திலையும் சொல்லாதீங்க. நீங்க விரும்புறவங்க, நீங்க யார் மேல நல்லெண்ணெய் வைக்கிறீங்களோ, உங்களுக்கு நல்லது நாடுவாங்களோ அந்த மாதிரி ஆட்கள்ட்ட சொல்லுங்க. கெட்டதை யார்ட்டையும் சொல்லாதீங்க. 3வது வகைய அதை பத்தி பேசவே செய்யாதி, அதை அலட்சியப்படுத்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி நாம மார்க்க ரீதியா கனவுகளை குறித்து தேடி பெற்றுக் கொள்வதற்கு வேற எதுவும் தகவல்கள் இருப்பதாக தெரியவில்லை. முகம்மது அப்படிங்கிறவங்க கேக்குறாங்க, எந்த ஊருன்னு தெரியல. நான் காதல் திருமணம் முடித்திருந்தேன். என் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எனக்கு 5 வயதில் குழந்தை உள்ளது. இப்போது என் மனைவி தொழுகை செய்பவராக இல்லை. திருமணங்கள், பிறந்த நாள் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். நான் அவரை விட்டு பிரிந்து சென்றால் என் குழந்தை வாழ்க்கை பாதிக்கப்படும். நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க,
அப்படின்ற மட்டும் நீங்க பார்க்க தேவையில்லை. அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, முஸ்லீம் ஆயிட்டாங்க. முஸ்லீம்களாக இருக்கிறவங்க, பரம்பரையா முஸ்லீமா இருக்கிறவங்க கூட அந்த குடும்பங்களையும் நம்ம இதை பார்க்கிறோம். இது மாதிரி தொழுகை இல்லாத ஒரு சூழல், பிதத்தான அனாச்சாரமான காரியங்களை பங்கெடுக்கிறது, அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது. அப்ப இந்த மாதிரி மார்க்கத்துக்கு உடன்பட்டு இல்ல, மார்க்க விஷயங்கள் அக்கறை காட்ட மாட்டேங்கிறாங்க, அப்ப நம்ம பிரிஞ்சிடலாமான்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு சொல்லி சொன்னா உண்மையிலே வரவேற்க தகுந்த எண்ணம் தான். ஏன்னா தனிப்பட்ட கோபதாபங்களுக்காக சரியா சமைக்கல, அந்த மாதிரி வீட்டை சுத்தமா வச்சுக்கல, இந்த மாதிரி தங்களுக்கு ஏற்படுகிற சில நெருக்கடிகளையும் தங்களிடத்துல அவங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளல என்பதையும் காரணம் காட்டி பிரிகிறதுங்கிறத தாண்டி மார்க்க ரீதியான விஷயங்கள்ல முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுல அக்கறை கொள்ள மாட்டேங்கிறாங்க, அதனால நம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு அதுல நாம ஒரு நல்ல முடிவுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறது உண்மையில் நல்ல சிந்தனை தான். ஆனா அதுக்காக வேண்டி நம்ம பாரதூரமான முடிவை நோக்கி நகர்ந்துட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப பிழைகள், மனிதர்கள் பிழைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை, எல்லாரிடமும் பிழைகள் கூடுதல் குறைவாக இருக்கிறது. நாம பொறுமையாக இருந்து அவங்களை நேர்வழிப்படுத்துவதற்கும் அவங்களை இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபாடு காட்டுவதற்கும் நாம இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்கான ஒரு பிரதிபலனை வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க. ஆனா பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டா, சீர்திருத்தம் பண்ண நினைக்கிற பல பேரு நான் தங்களை உயர்வாக, தாங்கள் கரெக்டு, தன்னுடைய பார்ட்னர் கரெக்ட் இல்ல, நம்ம சரி அவங்க சரியில்லை என்கிற மனநிலையில போய் நாம அவங்களை சரிப்படுத்த நினைக்கும் பொழுது சிக்கல் உண்டாயிருது. அப்படி நம்மளை சரின்னு நினைச்சு நம்ம உயர்வா மதிப்பிட்டு கொள்ளாம மார்க்க அடிப்படையில் காரியத்தை செய்யணும். அது கண்ணியமா, மனம் புண்படாத வகையில. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சில நேரங்களில் அவங்களுடைய ஈகோவை தூண்டி விட்டுறோம், அவங்களுடைய ரோஷத்தை தூண்டிடுறோம். ரோஷத்தை தூண்டும் பொழுது அதுவே அவங்க அந்த காரியத்தை செயல்படுத்த முடியாத மனநிலைக்கு அவங்களை கொண்டு தள்ளிடுது. அப்படியெல்லாம் இல்லாம அக்கறையோடையும் கரிசனத்தோடையும், அதுதான் தாவாவுடைய மெத்தேட. ஆனா பல நேரங்கள்ல அதை நம்ம கடைபிடிக்கிறதே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய தாவா மெத்தேட குர்ஆன் என்ன சொல்லுது? அவங்களுடைய தாவா எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய தாவா செய்கிற நேரத்தில் அவங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, இந்த மக்கள் சீர்திருந்திரணுமே, இந்த மக்கள் இதை கேட்டுருணுமே, அந்த கருணையும் கரிசனமும் தான் இருந்துச்சு. இதை செய்ய மாட்டேங்கிறான, தப்பு செய்யறானா, பாவம் பண்றான அப்படின்னு சொல்லிட்டு அது கோபமும் எரிச்சலும் அவங்க மேல படல. ஃபல அல்லக பாஷஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. இந்த விஷயத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க, இந்த செய்தியை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அதை நினைச்சு உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க போல இருக்குது என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மேல கருணை காட்டுகிற, கரிசனம் காட்டுகிற அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய கருணை பார்வை இருந்தது. அப்ப இந்த மாதிரி கருணையோடையும் அக்கறையோடையும் விடாம, இடைவிடாம, ஒருக்கு சொன்னோம் ரெண்டு பேருக்கு சொன்னோம் அப்படியெல்லாம் இல்லாம தொடர்ந்து இதை நாம செஞ்சோம்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல பயனை தரும். நீங்க அதுக்கான முயற்சி எடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தருவான் இன்ஷா அல்லாஹ். நெல்லை மாவட்டம் பேட்டையிலிருந்து யூனுஸ் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, குர்ஆனுடைய வசனத்தை போட்டு, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, அந்த ஜும்மாவிற்கு அழைக்கப்பட்டால் நீங்க விரைந்து வாருங்கள்னு சொல்ற அந்த வசனத்தை போட்டு, ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க விரைந்து வாருங்கள், விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும். 62:9 அந்த வசனத்தை போட்டுட்டு இப்படி கூறுகையில், நாங்கள் பர்னிச்சர் தயார் செய்யும் தொழில் நிறுவனம் நடத்தி வருகிறோம். எங்களது நிறுவனத்தில் மாற்று மத சகோதரர்களும் வேலை பார்க்கிறார்கள். தொழுகைக்கு அழைக்கப்பட்டதும் நாங்கள் பள்ளியை நோக்கி விரைந்து விடுகிறோம். ஆனால் எங்களுடைய நிறுவனத்திற்கு வாடிக்கையாளர் ஒருவர் வருகிறார். எங்கள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் மாற்று மத சகோதரர்கள் அந்த வாடிக்கையாளரிடம் பொருளை விற்பனை செய்கிறார். இது ஹராம் ஆகுமா? மேலும் நாங்கள் தொழுகைக்கு சென்ற பின்பும் மாற்று மத சகோதரர்கள் அந்த தொழுகை நேரத்தில் வேலை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். இது எங்களுடைய நிறுவனம் என்பதால் இறைவனின் கட்டளைக்கு மாறாக செயல்பட்டது போல ஆகுமா? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் தருவோம் சொல்லி கேட்கிறாங்க. நாம ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் நீங்க வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்கு விரைஞ்சு செல்லுங்கிறான். இப்போ தொழுகை கடமை இல்லாத அல்லது முஸ்லீம் இல்லாத ஒருத்தரை வச்சு வியாபாரம் பார்க்க சொல்லிட்டு நான் வந்துட்டா சரியா, இது மார்க் அடிப்படையில் சரியா தப்பான்னு கேட்கறாங்க. இது தப்பா, அப்படி செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டா, அல்லாஹ் தொழுகை நேரம் வந்த உடனே நீங்க தொலை வந்துருங்கன்னு சொன்னா ஓகே, நம்ம செய்யறதுல பிழை இல்லை. நான் இன்னும் தொலை வந்துட்டேன்னா, அல்லாஹ் தொழுகைக்கு வர சொன்னா நான் தொழுகைக்கு வந்துட்டேன்னு சொல்லிடலாம். ஆனா அல்லாஹ் வார்த்தையை எப்படி பயன்படுத்துறான்? அல்லாஹ்வை நினைப்பதற்காக வேண்டி விரைந்து வாருங்கள், வியாபாரத்தையும் விட்டுருங்க. ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தலாம். வியாபாரத்தையும், அப்ப அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. வியாபாரத்தை விட்டுட்டு நீங்க தொழுகைக்கு வரணும். வியாபாரம் செய்யக்கூடாதுங்கிற கட்டளை இருக்கிறது. அப்போ வியாபாரம் செய்யக்கூடாதுன்னா நானும் செய்யக்கூடாது, ஆள் வச்சும் செய்யக்கூடாது. நான் வந்தாலே நான் செய்ய மாட்டேன், வேற ஆளை வச்சுதான் நடக்கும்.
இப்ப நான் தொழுகை நேரத்துல தொழுகைக்கு வந்துட்டோம்னா, நான் தொழுகை விட்டு வியாபாரத்தை விட்டுட்டு வந்துட்டேன் தான். நான் நின்றுட்டு வியாபாரம் செய்யல, கொடுக்கல, வாங்கல, அதான் அதுக்கு அர்த்தம். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நீங்க வியாபாரத்தை விடுங்கன்னு கூடுதல் வேற வார்த்தையை சொல்றான். வந்தாலே அந்த அர்த்தம் தான் வரும். ஆனா வாங்கன்னு சொல்லிட்டு வியாபாரத்தையும் விடுங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப அதுக்கு வேற கூடுதல் முக்கியத்துவம் அழுத்தம் தரப்பட்டிருக்கின்றது விளங்குது. அப்படின்னா நாம வியாபாரம் செஞ்சாலும் அது நம்முடைய வியாபாரம் தான், நம்முடைய சார்பில் இன்னொருத்தர் வியாபாரம் செஞ்சாலும் அதுவும் நம்முடைய தான். அப்ப கிடைக்கிற லாபத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கா கொடுத்துருவோம். அவர் வியாபாரம் செஞ்சார், அவருக்குரியதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் தானே, அதுவும் நமக்குரியது தானே. அதனால நம்ம மாற்றுமத சகோதரர்களையும் அல்லது பெண்களை, தொழுகை கடமை இல்லாதவங்களை, அவங்கள வச்சு யாரை வச்சு நாம அந்த வியாபாரத்தை செய்யக்கூடாது. டோட்டலா வியாபாரத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நாம வரணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நாம வர்ற நேரத்துல வேற வேலை வியாபாரம் செய்யல, ஆனா வேற வேலையா செய்யறாங்க. கடையில் உட்காந்துக்கிட்டு இந்த வியாபாரம் சார்ந்த மற்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா சில பேர் செய்யலாங்கிறாங்க. வியாபாரம்ங்கிறது கொடுக்கல் வாங்கல், அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் நேரடியா நடக்கிறத தான் நம்ம குறிக்கணும். அதை செய்யல விட்டுருவோம், கடையை ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள அதுக்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபடுற சம்பந்தமா செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அது ரெண்டு வகையான கருத்து இருக்கிறது. சில பேர் செய்யலாம்ங்கிறாங்க, சில பேர் அதையும் செய்யாதீங்கிறாங்க. செய்யலாம்ன்றவங்க என்ன சொல்றாங்க, வியாபாரம்னா என்னவா, வியாபாரம்ங்கிறது கொடுக்கல் வாங்கல். ஒருத்தர் ஒரு கொடுக்கணும், ஒரு பணத்தை வாங்குறேன், இதுதானே வியாபாரம். இதுதான் நான் நடத்தலையே, நானும் நடத்தல, ஆளை வச்சு நடத்தல, அதை விட்டாச்சு. ஆனா இங்க என்ன நடக்குது, வியாபாரம் நடக்கல, வேற ஒரு காரியமா பர்னிச்சரா ஒரு டேபிளை வெட்டி ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது எப்படி வியாபாரம் ஆகும்? ஒரு பொருளை தயார் பண்றாரு, இவருக்காக தயார் பண்றாரு, அவ்வளவுதானே. அதனால இது வியாபாரத்துல சேராது, எனவே செய்யலாம்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஒரு வகையில அந்த வாதம் ஏற்புடையதாக இருந்தாலும் அதுக்கு பதில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இல்ல நாம வியாபாரம் நேரடியா செய்யல, இதுவும் சேர்ந்ததுதானே வியாபாரம், இது இல்லாம அந்த வியாபாரம் இல்ல, ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்குல்ல, இதை தயார் பண்ணி தான் அவர் விற்க போறார். அப்ப அந்த விற்பனையினுடைய ஒரு அம்சம் தான், ஒரு பகுதி தான் இது. நேரடியானது கொடுக்கல் வாங்கல் என்றாலும் அந்த நேரடிக்கு இது இல்லாம அது இல்லைல்ல. இங்க உட்கார்ந்து தனிமையில் அவர் தயார் பண்ணலாட்டி அதை அவர் கொண்டு போய் விற்க முடியாது. அப்ப இதுவும் வியாபாரத்தின் ஒரு பங்கு தான் என்று சொல்றாங்க. எனவே இந்த மாதிரி விஷயத்தை நாம சந்தேகத்திற்கிடமானதை தவிர்த்துக் கொள்வோங்கிற அடிப்படையில அந்த நேரத்துல என்ன ஒரு மணி நேரம் வருமா, ஒரு 3/4 மணி நேரம் வருமா, டோட்டலா க்ளோஸ், தொழுகை சலாம் முடிகிற வரைக்கும் தயாரிப்பு வேலைகள் வேண்டாம், இதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா சந்தேகத்திற்கு இடம் இல்லாம நல்ல முறையில ஒரு அல்லாஹ்வுடைய இறையச்சத்துக்கு நெருக்கமாக ஒரு காரியத்தை செயல்படுத்தியதாக ஆகும். எனவே டோட்டலா தொழுகை நேரத்துல நாம தொழில் சார்ந்த விஷயங்களை நிறுத்திக் கொள்வது சிறப்பான காரியமா இருக்கும். இப்ராஹிம் சவுதியில இருந்து கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் பெற்றோர் நரகவாசிகள் என்று சொன்னதாக வரும் ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஃபிரௌன் முன்னோர் பற்றி கேட்கையில் அது பற்றி இறைவன் தான் அறிவான் என்று கூறியது போலத்தானே நபிகளும் கூறியிருப்பார்கள். அந்த ஹதீஸ் மீது சந்தேகம் வருகிறது, விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதை நீங்க சந்தேகப்பட தேவையில்லை, முரண்பாடாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. மேலோட்டமா முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் அது முரண்பாடு இல்லை. நல்ல கவனமா சிந்திச்சோம்னா முரண்பாடு இல்லாமலே விளங்கிக்கலாம். ரெண்டும் வேற வேற செய்திகளும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, அவனுடைய கேள்வியில், ஃபிரௌனுடைய கேள்வியில அவன் முந்தைய தலைமுறையை பற்றி கேட்கிறான், டோட்டல் சமூகத்தை பத்தி கேட்கிறான். இப்ப நீங்க புதுசா சொல்றீங்கப்பா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி மக்கள்லாம் வாழ்ந்து போயிட்டாங்களே, ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, முந்தி சென்ற முந்தைய தலைமுறையினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த தலைமுறைன்னு வரும் பொழுது அதுக்கு ஒற்றை பதில் பொருத்தமானதா இருக்கு. அது ஒற்றை பதில்னா அவங்களாம் சொர்க்கம், அவங்களாம் நரகம் மொட்டையா சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டும் இருக்கணும். ஆமா, சரியானவங்களும் இருந்திருப்பாங்க, தப்பானவங்களும் இருந்திருப்பாங்க, நபித்துவத்தினுடைய தொடர்புல இருந்தவங்க இருந்திருப்பாங்க, அல்லது சாபியன்கள்னா அதாவது எதையும் வணங்காம ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு போகிற அந்த மாதிரி மார்க்க அனுமதிச்ச கேட்டகரி அப்படியே இருந்திருப்பாங்க. அப்ப அதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு விளக்குகிற விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கிறதுனால அந்த சபை அதுக்கு பொருத்தமான சபையாக இல்லை. ஃபிரௌனிடத்துல வாதங்கள், வாத பிரதிவாதம் அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஒரேடி அல்லாஹ்விடத்துல தூக்கி போட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா பதில் சாப்டர் க்ளோஸ் என்ற அடிப்படையில மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பதில் அமைந்திருந்தது ஒண்ணு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பதில் எப்படி இருக்குன்னு கேட்டா, தனிப்பட்ட ஒரு தாயை பத்தி தந்தையை பத்தி இருக்கிறது. அப்ப தனிப்பட்ட ஆட்களை பத்தியான விஷயமும் அந்த டோட்டலை பத்தியான விஷயத்துக்கு இடையில வேறுபாடு இருக்கிறது ஒண்ணு. எனவே இது ரெண்டையும், இது வேற அது வேறன்னு புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ரெண்டுமே யாரு சொன்னது? ரெண்டுமே அல்லாஹ் தானே சொல்லி கொடுத்தான். மூசா நபிக்கு சொல்லுமாறு அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தான், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தான். அப்போ மூசா நபிக்கு இந்த நேரத்துல இந்த பதில சொல்லுங்கன்னு சொன்ன ரப்புல் ஆலமீன் இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பிரத்யேகமா சொல்லி கொடுத்து, தனிப்பட்ட ஆட்களை பத்தி இவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததுனால
அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி அவங்க சொல்லும் பொழுது அதை நாம பிழையாக தவறாக அதுக்கு இதை போட்டு முடிச்சு போட தேவையில்லை. இது அவங்களுக்கு அல்லாஹ் சொன்ன செய்தி. இல்முஹா இந்த ரப்பின்னு சொன்னது மூசா நபிக்கு என்ன பதில் சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்த செய்தி, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்த செய்தி, ரெண்டுமே அல்லாஹ்விடமிருந்து தான் வந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ் அறிவித்து கொடுத்தா அவருக்கு அறிவிச்சு கொடுக்கல தெரியலன்ட்டாங்க. யாரை பத்தி என்னன்ற தகவல் சொல்லல, எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கோன்னு சொல்லிருந்தா சொல்லிட்டாங்க. இதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான் தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ்விடமிருந்து அறிவிப்பு வந்தால் சொல்வதில் தப்பில்லையே, எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன், அவங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டேன், இது எப்படி முரண்பாடா இருக்கும்? எல்லாமே அல்லாஹ் தான் நாங்க டிசைடிங் அத்தாரிட்டி, முடிவெடுக்கிற இடத்துல அல்லாஹ் தானே இருக்கிறான். அதனால அது பிழையானதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுக்கும் முரண் இல்லை, ரெண்டு வேற வேற செய்திகள் பேசுகிறதுன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். சல்மான்றவங்க கேட்கிறாங்க, எந்த ஊருன்னு தெரியல, நோன்பு வைப்பதற்கும் திறப்பதற்கும் நியத்து சொல்ல வேண்டுமா, இல்லை மனதில் நியத்து வைத்துக் கொண்டு நோன்பு நோற்றால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நியத்து அப்படிங்கிறது எண்ணம், நினைத்தல், எண்ணுதல், திட்டமிடுதல், அதான் நியத். நியத்துங்கிற சொல்லுக்கே அதான் அர்த்தம். மனசுக்குள்ள நினைக்கிறோம், ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னா அதை நினைச்சுதான் நம்ம செய்வோம். சாப்பிடுறோம்னா சாப்பிடுறோம் நினைச்சுதான் சாப்பிட போறோம், குளிக்கிறோம்னா குளிக்கிறோம்னு நினைச்சுதான். அப்ப அந்த எண்ணம், குளிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு குளிச்சா ஓகே, சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிட்டா ஓகே, அந்த எண்ணம் உள்ளத்துக்குள்ள வருது இல்ல, இதுதான் நியத்துன்னு சொல்றது. இப்ப தொலை போறேன் அப்படின்ற எண்ணத்தோட ஏந்திக்கிறேன், ஒது செய்யறேன், போய் நிக்கிறேன், வரிசையில் நிக்கிறேன், சஃபர் நின்று தக்பீர் கட்டுறேன், இப்ப தொழுகிறேங்கிற உணர்வோட என்ன தொலை போறேன்ற உணர்வோட தான் நிக்கிறேன். லோஹருக்கு போறேன்னா அது லோஹருன்னு தெரியுது, அசருக்கு போறேன்னா அசருன்னு தெரியுது, 4 ரக்காத்துன்னு தெரியுது, இமாம் ஜமாத்துன்னு தெரியுது, எல்லாமே தெரியுது. அப்ப அந்த சிந்தனைகளோட எண்ணங்களோட தானே போய் நிக்கிறேன். அப்படியே பிரம்மையில என்ன நடக்குன்னு தெரியாம நான் போய் நிக்கல, அதுதான் நியத்துங்கிறது. இந்த நியத்து போதுமானது. அந்த உள்ளத்துக்குள்ள எழுகிற அந்த சிந்தனை, அந்த திட்டம், அந்த எண்ணம், அதுதான் நியத்து. அந்த நியத்து இல்லாம இப்ப ஒருத்தர் தொழுகையில் உள்ள எல்லா காரியங்களையும் செய்யறாரு, தொழுகையில் உள்ள ஆர்டர் படி அவர் எக்ஸசைஸ் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப தக்பீர் கட்டுறாரு, குனிகிறாரு, எந்திக்கிறாரு, அத்தைய தூக்காரு, சஜா செய்யறாரு, தொழுகையில் இருக்கிற எல்லாத்தையும் செய்யறாரு. ஆனா அவரு தொழுகிறோங்கிறது இல்லாம இப்படி கொஞ்ச நேரம் நின்று இதெல்லாம் ஓதி அதுக்கப்புறம் குனிஞ்சு இதையெல்லாம் சொன்னா அது நம்ம உடம்புக்கு ராகத்து, நம்ம தொண்டைக்கு ரிலாக்ஸ் ஆகும், மைண்டு ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்றதுக்காக வேண்டி இதுல உள்ள அம்சங்களை எல்லாம் செஞ்சா அப்போ இவர் நியத்து தொழுகிற நியத்து இல்ல, இவருடைய நியத்து வேற நியத்து, உடல் ஆரோக்கியம்ங்கிற நியத்து, உடற்பயிற்சிங்கிற நியத்து, அதுக்கு அவர் செஞ்சிருக்கிறாரு. இது தொழுகையில வராதுன்னு சொல்லிடலாம். ஆனா இப்ப நாம தொழுகிறதெல்லாம் தொழுகைன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே செய்யறோம். அப்ப இந்த நியத்தே போதுமானது. நோன்பு வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சகர்ல எந்திக்கிறோம், சகரு சாப்பிடுறோம், பகல்லாம் பட்னியா கிடக்குறோம், தண்ணி கூட குடிக்காம இருக்கிறோம், அப்ப நான் நோன்பு வைக்கிறேங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கிறது. இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. இவங்க நியத்து, நோன்புக்கு நியத்துன்னு ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க, இது நபிகளார் காட்டி தந்த வழிமுறை இல்லை. நவைத்து சௌமகதின் அது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் மாதிரி ஒருக்க சொல்லல, சஹாபாக்களோ யாருமோ அந்த மாதிரி சொல்லி எல்லாம் நோன்பு வைக்கவே இல்லை. இது பிற்காலத்துல உண்டாக்கப்பட்ட ஒரு புதிய வழிமுறைகளில் ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டும். சென்னை கொடுங்கையூர்ல இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஆனா பேர் இல்லை, நான் சென்னை கொடுங்கையூர் அப்படிதான் போட்டிருக்கிறாங்க. 10 நபர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதாக நியத்து வைத்து அதனை நிறைவேற்றாமல் விட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் நியத்து வைத்து அதனை நிறைவேற்றாமல் விட்டால் விபரீதமாக ஏதாவது நடக்குமா, இல்லை அதற்கு பகரமாக என்ன செய்வது, தெளிவான விளக்கம் தாருங்கள்னு சொல்லி கேட்கிறாங்க. 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் நியத்து வச்சுட்டு அதை கொடுக்கலாட்டி அது என்ன ஆகும், அது சரியா தப்பான்னு சொல்லி கேட்கிறாங்க. நியத்து வைத்தல் அப்படின்னா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுத்தா நல்லா இருக்கும், காசு பணம் வந்தா செய்யலாம் அப்படிங்கிறது நியத்து. அப்படி உள்ளத்துக்குள்ள வந்துச்சு, கொடுக்கணும்னு நினைச்சதுக்காக வேண்டி நீங்க குற்றவாளி ஆயிட மாட்டீங்க. அதை செய்யணும்னு நினைச்சீங்க, செய்யல, ஒண்ணும் தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா செய்யணும்னு நினைச்சு ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைச்சு நீங்க செய்யாம போனா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நற்கூலியை தந்துருவாங்கிறாங்க சொல்லலாம். இன்னல்லாஹ் கதபல் ஹசனாத்தி வ ஸய்யாத், அல்லாஹ் நன்மைகள் எது தீமைகள் எது எல்லாத்தையும் தெளிவா பிரிச்சு எழுதிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு விளக்குறாங்க. ஒருத்தர் நன்மையை செய்யணும்னு நினைக்கிறாரு, அதை அவர் செய்யல, அவருக்கு அல்லாஹ் ஹசனத்தன் காமிலா முழுமையான ஒரு நன்மையை கொடுப்பான். ஒருத்தர் நன்மையை செய்யணும்னு நினைச்சாரு, நினைச்ச மாதிரியே செஞ்சிட்டாரு, அவருக்கு 10 மடங்கு நன்மையை கொடுப்பான். தீமையை செய்யணும்னு நினைச்சாரு, அதை அவர் செய்யல, அதுக்காக அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை தருவான். தீமையை செய்யணும்னு நினைச்சாரு, அதை செஞ்சிட்டாரு, அதுக்கு அல்லாஹ் ஒரு தீமையை பதிவு செய்வான். அப்ப நன்மையை செய்யணும்னு நினைச்சு ஒரு தர்மம் செய்யணும்னு நினைச்சு நெசமா நினைச்சீங்க, ஆனா செய்யலைன்னா நீங்கள் குற்றவாளியாக ஆக மாட்டீங்க ஒண்ணு. ஆனா நீங்க நியத்து தான் உங்களுடைய அர்த்தம் அப்படிதான் எழுதிருக்கீங்க, நியத்தை தான் கேட்கிறீங்களா நேர்ச்சியை கேட்கிறீங்களான்னு தெரியல. ஒருவேளை சில நேரத்துல நேர்ச்சியை கூட சில பேர் அப்படி புரிஞ்சுக்கிட்டு
அப்படி நேர்ச்சை பண்ணுவாங்க. எனக்கு இந்த இந்த காரியம் நடந்துச்சுன்னா, இந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன்னா, என் குழந்தை வந்து நல்ல முறையில் ஆரோக்கியமான நோயில இருந்து மீண்டுட்டான்னா, அப்ப நான் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் என்று இதுக்கு பேரு நியத்து இல்லை, இதுக்கு பேரு நேர்ச்சை. நேர்ச்சை வேறு, நியத்து வேறு. நீங்க நேர்ச்சை செஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த நேர்ச்சையை நிறைவேற்றணும். யூஃபூன பின் நதிர், நேர்ச்சையை நிறைவேற்றுவாங்க. நல்ல மக்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவாங்க. நேர்ச்சையை நிறைவேற்றுறது கடமை. நேர்ச்சையை நிறைவேற்றாதவங்க கெட்டவங்க. இந்த மாதிரியா குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அல்லாஹ்விடத்துல அது ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் பண்றீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் இந்த காரியத்தை நீ செஞ்சு கொடுத்தா நான் உனக்காக நான் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யறேன், இந்த ஒரு நல்லறத்தை செய்யறேன், ஒரு தொழுகிறேன், சாப்பாடு கொடுக்குறேன், அப்படி எல்லாம் நீங்க அல்லாஹ்விடத்துல ஒப்பந்தம் போடுறதாக அர்த்தம். அந்த மாதிரி நேர்ச்சை செஞ்சா நேர்ச்சையை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றி தான் ஆகணும். ஒருவேளை அந்த நேர்ச்சையை உங்களால் நிறைவேற்ற முடியல, நிறைவேற்றுவதற்கான சூழல் இல்லை, அதை மீறுகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பரிகாரம் இருக்கிறது. பரிகாரம் என்ன? கஃபாரத்துன் நத்ரி கஃபாரத்துல் யமீன். சத்தியத்திற்கு என்ன பரிகாரமோ அதுதான் நேர்ச்சைக்கும் பரிகாரம் தாங்கிற சொல்லலாம். சத்தியத்துக்கு என்ன பரிகாரம்? ஒருத்தர் அல்லாமல சத்தியம் பண்ணி ஒரு காரியத்தை செய்யறேன்னாரு, ஆனா செய்யல, தவற விட்டுட்டாரு, செய்ய முடியல, அதை மீறுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் சொல்றான் கஃபாரத்துஹு இத்ஆமு 10 மசாகீன மின் அவ்ஸதி மா துதஇமூன அஹ்லிக்கும். நீங்க சாப்பிடுற நடுத்தரமான சாப்பாட்டுல இருந்து 10 பேருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும். அவ் கிஸ்வத்துஹும், அல்லது 10 ஏழைகளுக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அவ் தஹரீரு ரகபா, அல்லது ஒரு அடிமையை நீங்க விடுதலை செய்யணும். இதெல்லாம் சத்தியத்துக்கான பரிகாரம் குர்ஆன் சொல்கிறது. ஃபவல்லம் யஜிது, யாருக்கு இந்த 3 விஷயங்களையும் செய்யிருக்கு, ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, 10 ஏழைக்கு ட்ரெஸ் கொடுக்க முடியல, அடிமையை விடுதலை செய்ய அதுக்கான வாய்ப்போ சூழலோ இல்லாதவரு ஃபஸியாமு ஸலாஸத்தி அய்யாம், அவங்க 3 நாள் நோன்பு இருக்கட்டும். ஸாலிக கஃபாரத்து ஐமானிக்கும், இது உங்களுடைய சத்தியத்திற்கான பரிகாரமாக ஆகும்னு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதத்தான் நேர்ச்சைக்கான பரிகாரம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க இந்த 3ல எது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா, ட்ரெஸ் கொடுக்க முடியுமா, அதை செய்யுங்க. அடிமைகளை விடுதலை பண்றது இன்னைக்கு சாத்தியம் இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி அதுக்கு ஒண்ணுமே இல்லாட்டி ஒரு 3 நாள் நோன்பு வச்சாவது நாம செய்ய நினைச்சது செய்யாம விட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சுதான் ஆகணும். சாபிரா கும்பகோணத்துல இருந்து கேட்கிறாங்க, தொழுகையில் கண்களை மூடி தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தொழுகையில கண்களை மூடி தொழ முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் கண்களை மூடல, கண்களை திறந்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்க. வேற சில ஆதாரங்களை எல்லாம் நம்ம தேடி பார்க்கும்போது தொழுகையில கண்கள் திறந்திருக்கிறது தான் கரெக்ட் என்பதற்கான சான்றுகள் நிறையவே கிடைக்கிறது. உதாரணமா ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்றாங்க, மாபால அக்வாமின், இந்த மக்களுக்கு என்ன ஆச்சு, யர்ஃபஊன அப்சாரஹும் இல ஸமாஇ ஃபீ ஸலாத்திஹிம், தங்களுடைய பார்வைகளை தொழுகும் பொழுது வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? இல்ல என்தஹி என்ன ذلك, இதுல இருந்து அவங்க விலகி கேட்டோம். அவ்வளவு துஃப்தஃபுன்னா அப்சாரஹும், இல்லாட்டி அவர்களுடைய பார்வைகள் பறிக்கப்பட்டு விடும் அப்படின்னாங்க. அப்போ மேல பார்க்காத, அதுதான் ரசூலுல்லாஹ் வானத்தை நோக்கி பார்க்கறது தான் தடை. தொழுகைகளுக்கும் இப்படி தலை தூக்கி பார்க்க கூடாது, அது கூடாதுன்ட்டாங்க. அப்ப கீழே பார்க்கலாம் அப்படிங்கிற கருத்து அதுக்குள்ள, பார்க்கலாம் என்கிற கருத்து அதுக்குள்ள வருகிறது. வேற சில ஹதீஸ்கள்ல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, கண்களை கொண்டு ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க என்பதை ஹதீஸ்கள்ல ஆதாரம் கிடைக்கிறது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்ச உடனே அவங்க போட்டிருந்த சட்டையை கலட்டி ஒருத்தர் கையில கொடுத்து ஒரு பேரை சொல்லி இவற்றை கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு சட்டையை வாங்கிட்டு வாங்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க, இந்த ஆடையில் இருந்த அந்த அலங்காரங்கள் என் கவனத்தை தொழுகையிலிருந்து திசை திருப்பிடுச்சு, டைவர்ட் ஆகி குடிச்சு, ஏதோ பூ மாதிரி டிசைன் ஏதோ இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த தக்பீர் இருக்கும்போது அந்த டிசைனை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய கவனம் அந்த ஆடையின் மேல போயிடுச்சு. அதனால டிசைன் இல்லாத வேற ஆடையை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கண்ணை மூடி இருந்தா இது சாத்தியம் இல்லை தானே, கண் திறந்து இருந்திருக்கிறாங்கன்றது புரியுதானே. அதனால கண்களை திறந்துதான் ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்கன்றது புரிகிறது. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்துவாங்க. ரசூலுல்லாஹ் எட்டி பார்ப்பாங்க உள்ள. அப்ப அபூபக்கர் சித்திக் என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, அவங்க தொலை வைக்கட்டும், நம்ம பின்னாடி போயிருவோம்னு பேக் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் செய்யலே சொல்ல, இல்ல நீங்களே தொலை வைங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் உள்ள போயிருவாங்க. அப்போ தொழுதுகிட்டு இருக்கும் கண்ணை மூடிக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ரசூலுல்லாஹ்வும் தொழுகையில அவங்களுக்கு ஆர்டர் பண்றாங்க, சைகெல்லாம் பண்றாங்க, அதை பாக்குறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அதே இடத்துல நிக்கிறாங்க. அப்போ பார்வை திறந்திருந்தது என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது. அதே மாதிரி போர்க்கள சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்றான். போர்க்களத்தில் நீங்க நபியோடு நிற்கும் போது வைதாக்கும் தஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த ஃபல்தகும் த்வாயிஃபத்தும் மின்ஹும் மஅக வல்யஅஹுது அஸ்லிஹத்தஹும்,
போர்க்களத்துல நீங்க தொழுகக்கூடிய நேரம் வந்து தொழுகும் பொழுது ஒரு டீம் உங்களோட தொழுகட்டும், அவங்க தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம், அவங்க போனவன அடுத்த டீம் வரட்டும், அவங்களும் தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படிங்கறத சொல்லும் பொழுது ரொம்ப விழிப்போட கவனத்தோட அசிலியாத்தகும் கவனத்தோட தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கிட்டோம். கவனத்தோட இருக்கிறதுனா போர்க்களத்துல கவனத்தோட இருக்கிறதுனா கண்ணு திறந்திருந்தா தான் அந்த கவனத்தை முடியும். யார் வர்றா, அடிக்க வர்றானா, அட்டாக் வர்றான் அப்படிங்கிற ஆயுதமும் இருக்குது. வந்துட்டாங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நீங்க தொழுகையில இருக்கணும். தொழுகையில் இருக்கும் போதே அந்த கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லி சொன்னா கண்களை மூடி இருந்தால் அது சாத்தியமில்லை என்பது நமக்கு விளங்குகிறது. எனவே தொழுகையில கண்கள் திறந்திருப்பதுதான் நபி வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால நிகழ்ச்சியத்தோடு நாம நிறைவு செய்யலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைங்க. ஒருத்தர் கேள்விகள் அனுப்பும் பொழுது ஒரே ஒரு கேள்வி மட்டும் அனுப்புங்க. உங்களுடைய பேரு உங்களுடைய முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.